அறத்தின் முக்கியத்துவத்தை பற்றி திருவள்ளுவர் அருளிய நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. ஒரு சிறிய தொகுப்பு பார்ப்போமா? திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒரு சிறிய முன்னுரை பார்ப்போமா? உலக ஆசைகளை விட்டுவிட்டு ஒழுக்கத்துடன் வாழும் உயர்ந்த மனிதர்களின் மகத்துவத்தை பற்றியும், தன் ஆசைகளை அடக்கி நல்ல வழியில் நடந்து பிறருக்கு நல்லதை செய்யும் மனிதர்களே உண்மையான பெரியவர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். குழந்தைகளே, தினம் ஒரு திருக்குறள் சேனலில் நீத்தார் பெருமை பற்றி விரிவாக திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போமா? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. எளிய விளக்கம். நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்து ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழும் துறவிகளின் பெருமையை பற்றி சொல்லும்போது அவர்களின் உயர்ந்த சிறப்பை சொல்லுவதற்கே பெரிய நூல்களுக்கு கூட துணிவு வேண்டும். அதாவது ஒழுக்கம் காத்து வாழ்பவர்களின் பெருமை மிகவும் உயர்ந்தது. அதை முழுமையாக விவரிக்கவே பெரிய அறிவும் துணிவும் தேவை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. எளிய விளக்கம். உலகத்தில் பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று எண்ண முடியாதது போல துறவு மேற்கொண்டவர்களின் அறம் வழியில் வாழ்பவர்களின் பெருமையையும் முழுமையாக சொல்ல முடியாது. அதாவது துறவு வாழ்க்கை வாழ்பவர்களின் மகத்துவம் அளவிட முடியாத அளவு உயர்ந்தது. குழந்தை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. எளிய விளக்கம். இருமை என்றால் நன்மை தீமை, இம்மை பரமம் அல்லது புண்ணியம் பாவம் போன்ற இரண்டு நிலைகள். இந்த இரண்டின் தன்மையை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அறமாக வாழ்பவர்கள், அவர்களின் பெருமை உலகமெங்கும் புகழ் பெறும். குழந்தை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 24. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. எளிய விளக்கம். உரம் அதாவது அறம் என்ற கயிற்றால் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்துகிறவன் அவன் எதிர்கால நல்ல வாழ்க்கைக்கான உயர்வு என்னும் விதையை விதைக்கிறான். சுருக்கமாக, அறிவால் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினால் அது வாழ்க்கையில் பெரிய நன்மை தரும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார், கோமான் இந்திரனே சாலும் கரி. எளிய விளக்கம். ஐந்தவித்தான் என்பது மனிதனின் ஐம்புலன்களாகிய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவைகளை கட்டுப்படுத்துபவன். அப்படி புலன்களை அடக்கிய மனிதனின் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்றால் வானுலகின் அரசன் எனப்படும் இந்திரனுக்கு அது சமமாகும். சுருக்கமாக, ஐம்புலன்களை அடக்கி வாழும் மனிதன் மிகவும் உயர்ந்தவன். அவன் பெருமை தேவலோக அரசனான இந்திரனின் பெருமைக்கு சமமானது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். எளிய விளக்கம். செய்ய மிகவும் கடினமான காரியங்களை செய்து முடிப்பவர்கள்தான் பெரியவர். அதே கடினமான காரியங்களை செய்ய முடியாதவர்கள் சிறியவர். இன்னும் எளிதாக சொன்னால், கடினம் சிரமம் என்று விட்டுவிடாமல் முயன்று சாதிப்பவர் என்பது பெரியவர். எளிதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்யாதவர் என்பது சிறியவர். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 27. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. எளிய விளக்கம். சுவை ருசி, ஒளி கண் பார்க்கும் காட்சி, ஊறு தொட்டு உணரும் உணர்வு, ஓசை கேட்கும் சத்தம், நாற்றம் மூக்கால் உணரும் மனம். இந்த ஐம்புலன்களின் தன்மையை அறிந்தவன் உலகத்தை அடக்கி வாழ முடியும். இன்னும் எளிதாக, நாக்கு, கண், தோல், காது, மூக்கு இந்த 5 உணர்வுகளும் நம்மை வழிநடத்தும். அவற்றை கட்டுப்படுத்த தெரிந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வாழ்க்கை சிக்கலாகும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எளிய விளக்கம். நல்ல முழுமையான அதாவது நேர்மையான வார்த்தைகள் பேசும் மனிதர்களின் பெருமையை அவர்கள் பேசும் ஆழமான அர்த்தமுள்ள சொற்களே உலகிற்கு காட்டிவிடும். உள்ளடக்கம் இல்லாத பேச்சு மதிப்பு இல்லாதது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 29. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி,
கணமேயும் காத்தல் அரிது. எளிய விளக்கம். நல்ல குணங்களால் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களுக்கு கூட கோபம் வந்தால் அதை ஒரு கணம் கூட அடக்குவது மிகவும் கடினம். அதாவது கோபம் மிகவும் ஆபத்தானது. நல்லவர்களுக்கும் அதை அடக்குவது மிகவும் கடினம். அதனால் கோபத்தை கவனமாக கட்டுப்படுத்த வேண்டும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். நீத்தார் பெருமை. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர், மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எளிய விளக்கம். உண்மையான அந்தணர், அதாவது உயர்ந்தவர் என்பவர்கள் பிறப்பால் அல்ல, அறம் உடையவர்களும் எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் நடப்பவர்களும் ஆவர். குழந்தைகளே, நாளை மற்றொரு குறளுடன் சந்திப்போமா? இது போன்ற தினம் ஒரு திருக்குறள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீத்தார் பெருமை. முடிவுரை. திருக்குறள் 3ஆம் அதிகாரமான நீத்தார் பெருமை கூறுவது என்னவென்றால், ஒழுக்கத்துடன் வாழ்ந்து ஆசைகளை அடக்கி ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அறம் வழியில் நிலைத்திருப்பவர்களே உண்மையான பெரியவர்கள். அவர்களின் பெருமை சொற்களில் மட்டுமல்ல, செயல்களிலும் தெரியும். உலகமே பாராட்டும் அளவிற்கு உயர்வானதாக இருக்கும். பிறருக்கு நன்மை தரும் வகையில் அவர்களின் வாழ்க்கை தரம் இருக்கும். இறுதியாக அனைத்து உயிர்களிடமும் கருணையுடன் நடந்து அறத்துடன் வாழ்வதே மனிதனின் மிக உயர்ந்த பெருமை என்பதையே இந்த குறள்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நன்றி.